வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. ரைட். இப்படி ஒரு போஸ்ட் ஒன்று எனக்கு அனுப்பியிருக்கணும். நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. சம்டைம்ஸ் இனமே சனமே என்று பார்க்கல. எந்த இனம் எந்த சனம், என்னுடைய தேசிய தலைவர், என்னுடைய தேசியம் மேதகு என்றது எனக்கு சரியான முக்கியம். அது நான் சொல்லிக்க ஒருத்தரன் நம்புவதில்லை. ஆதலால் பொதுவாக நான் மூடிக்கொண்டிருப்பது வழக்கம். அதாவது என்னென்னு சொல்கிறது, ரைட். அதாவது நான் பெரும்பாலும் பொதுவாக ஒருத்தரை பற்றி ஒருத்தர் என்னோட கதைச்சது வீடியோ ரெக்கார்டிங்களோ ஆடியோ ரெக்கார்டிங்களோ போடுற பழக்கம் எனக்கு இல்லை. ஆனால் இந்த அரசியல் ஒன்றுக்கு வந்த பிறகு எல்லாரும் பிள்ளையாக கதைச்சி கருத்தில் விடையிக்கல. அவன் கருத்துக்கள் பிழை, என்னுடைய சேர் அடிக்கணும்ன்றது அந்த வளமையாக நான் சொல்கிறது உண்மை. இப்படி ஒரு போஸ்ட் ஒன்று வந்திருக்கு. பைத்தியர் அர்ச்சுனாவின் திருகுதாளங்கள் சம்பவம். எனக்கு உயர்மட்ட அழைப்பு வந்திருக்கிறது. சந்திப்புக்காக காண்டி செல்கிறேன். சஜித் தான் நமக்கான தீர்வு. அவருக்காக இறங்கி வேலை செய்ய போகிறேன் என என் ரசிகர்கள் வாருங்கள். உண்மை இது சம்பவமாம். உண்மை என்ன விஷயம் என்றால், இவரின் கூத்துக்கள் அறிந்ததால் சஜித்தின் பொறுப்பாளர்கள் யாரும் கணக்கில் எடுக்காத நிலையில் விஷயம் தெரியாத மலேக எம்பி ராதாகிருஷ்ணனை அணுகி, ராதாகிருஷ்ணன் சார் அண்ணா என்ன மன்னிச்சு கொள்ளுங்கோ, ராதாகிருஷ்ணனை அணுகி தன்னை சஜித்துடன் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யுங்க என்று இடைவிடாது தொந்தரவு கொடுத்திருக்கிறார். அதாவது நான் தொந்தரவு கொடுத்திருக்கிறார். தொந்தரவு தாங்க முடியாத ராதாகிருஷ்ணன் அவர்கள், சரி கண்டிவா உன் ஆதரவை பிரச்சனையை கடிதமாக கொண்டு வா, சஜித்திடம் கொடுக்க ஒரு நிமிடம் ஒதுக்கி தருகிறேன் என்று கூற கண்டி சென்ற அர்ச்சுனாவுக்கு சஜித்தை சந்திக்க முடியவில்லை. அதாவது கண்டிப்பாக நான் அவர் ஏலவே கண்டி கூட்டத்தை முடித்து திருவோணமலை நோக்கி பயணப்புறப்பட்டு விட்டார். பின் திருவோணமலைக்கு மாநாடு முடிந்ததும் சில நிமிடம் சந்தித்து உன் ஆதரவு கடிதத்தை கொடு என்று சொல்ல, நான் திருகோணமலை கூட்டத்துக்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் பிரதிநிதியாக செல்கிறேன். மேடையில் பேச சொன்னால் பேசுவேன் என்று தன் வளமையான உருட்டுக்களுடன் பேஸ்புக் வெங்காயங்களுக்கு உருட்டிவிட்டு அங்கு சென்றாள். முரளி என்ன சென்றாள். அங்கு ஒப்வியஸ்லி இவருக்கு மேடையில் இடமில்லை. ஆனால் தான் ஓடிப்போய் மேடையில் ஒரு கதிரையில் உட்காருகிறார். நல்ல விஷயம். ஜார் இந்த அலையா விருந்தாளி என்று ஏற்பாளர்கள் திகைத்து சஜித்தின் வடக்குக்கான பொறுப்பாளர் உமாச்சந்திர பிரகாசிடம் விசாரித்து அவரை மேடையை விட்டு இறக்குகிறோம் என்று இறக்கி அனுப்பியிருக்கிறார்கள். நல்ல விஷயம். பின் சஜித்தை ஒரு சில நிமிடம் சந்தித்த அர்ச்சுனாவை, சஜித் எனக்கு யாரும் ஆதரவு தரலாம், ஆதரவு தர விரும்பினால் நீங்கள் உங்கள் ஜாலில் என் அமைப்பாளர் உமாச்சந்திராவுடன் இணைந்து உதவி செய்யுங்கள் என்றிருக்கிறார். இது உமாச்சந்திர பிரகாஷ் சொல்லி எழுதிய போஸ்ட். அதை ஏதோ ஜால் அமைப்பாளராக தன்னை போட்டார்கள் என்று மீண்டும் பேஸ்புக் எருமைகளை குருட்டிவிட்டு ஜால் வந்திருக்கிறார் அர்ச்சுனா. நான் ஜாலிலே இல்லை. சரி, இதுதான் நடந்தது. இவரை யாரும் சந்திக்க அழைக்கவில்லை. தானாக வற்புறுத்தி சந்திக்க சில நேரம் கேட்டு தொந்தரவு செய்தார். நான் தொந்தரவு செய்திருக்கிறேன். இதுல டிஷர்ட் போட்டிருக்கேன், லிஜெண்ட் என்று. நான் தமிழண்டா ஃபுல்லா பாருங்கோ. யாரும் மேடை ஏற்றுவதாக சொல்லவில்லை. தான் தனது கலவுலகில் மேடை ஏறி பேசுவதாக நினைத்து உருட்டியிருக்கிறார். ஓகே. முஸ்லிம்கள் மேடை, இதில் தமிழன் வேண்டாம் என்று சஜித் சொல்லவில்லை. அது இவன் தன் அஜெண்டாவுக்கு உருட்டிய மகா உருட்டு. மக்களை பேன்கள் ஆக்குகிறான். தேர்தல் போய் இருக்கும் தருணத்தில் இனப்பிரிவுக்கான கருத்துக்களை வேட்பாளர் சொல்ல இது முஸ்லிம்கள் ஒரு ஆள் எழுதின கருத்தாகவும் இருக்கலாம். வாய்ப்பே இல்லை. அதுவன் திருகோணமலையில் காமன் சென்ஸ். இப்போது எல்லாம் பேக்ஃபயராக இதுவரை தமிழ் முஸ்லிம் மக்களின் பிரதிநிதி என்று உருட்டியவன் என்று தமிழருக்கு மட்டும்தான் என்கிறான். நான் தமிழருக்கு மட்டும்தான், வடக்கு கிழக்கு தமிழருக்கு மட்டும்தான். திரும்ப சொல்கிறேன். இந்த வீடியோ பட்டன் அடித்து போடுங்க, ட்ரெண்ட் ஆகும். சஜித்தை நேற்றிரவு புகழ்ந்தவன் இன்று சஜித் கத்தி உதவாது என்கிறான். நான் சொல்லவே இல்லை. இந்த நிமிடம் வரைக்கும் ஜனாதிபதியாக அவர் தான் வர வேண்டும் என்று நினைத்தேன். ஏன் என்றும் சொல்லுகிறேன். முழு பைத்தியக்காரன் இந்த பைத்திய வைத்தியர். ஒரு கொள்கையும் இல்லை, மண்ணும் இல்லை. காலமே ஒரு கொள்கை, மதியம் இன்னொன்று, இரவு முற்றிலும் வேறான கொள்கை. பைத்தியக்கார கூத்துகள் மட்டும் அளவில்லை. இவனின் முழு எண்ணமும் வரும் 5ஆம் 6ஆம் தேதிகளில் வசமாக லொக்காகிய கோர்ட் கேஸுகளுக்கு முன்பாக அரசியல் பலமொன்றை பெற்று அதன் மூலம் தப்பிக்க பார்ப்பது. நன்றி. அது ரணிலுடன் பிழைத்து அனுடவுடன் ஒரு அக்கா கழித்து தொங்கவிட்டு பிழைத்து இறுதியாக சஜித்துடனும் பிழைத்து விட்டது. இனி இன்னொரு வெரைட்டியாக மாற்றி லைவ் வருவான். அதான் இந்த லைவ். நம்ம ஆப்பாயில் புன்னகைகளும் பூத்துவி வரவிக்கும்.
சில வாரங்களுக்கு முன் சொன்னது போல் நீங்கள் முஸ்லீம் தானே அப்படி தான் எழுதியிருப்பீங்க. சொன்னது போல் என்று இருக்கு. சொன்னது போல் இவன் ஒரு அரசியல் ஏஜென்ட். அதுவன் தன் நலனுக்காக பேஸ்புக் மக்களை பாவிக்கும் ஏஜென்ட். சுகாதார அமைச்சில் உயர் பதவி, சில பல கோடிகள், அமைப்பாளர் பதவிகள் என்று பேசிய டீல்கள் அனைத்தும் சொதப்பி போக இனி புது உருட்டுடன் இறங்குவான். நல்ல உருட்டோர் இறங்குறன் பாருங்கோ. ஒரு சிலர் விழித்து விட்டார்கள், அதனால் இவர்களை பிளாக் பண்ணிவிட்டான். இனியும் ஏனியோர் உஷாராகவிடின். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் விழிப்பீர்கள். ரைட், இதுதான் எனக்கு அனுப்பப்பட்ட போஸ்ட். இதற்கு பிறகும் நான் ஒரு தமிழன் இல்லை என்று காட்டாட்டி அது என்னுடைய பிரச்சனை அல்லவா? இது என்னுடைய தமிழ் மக்களுக்கு நான் செய்கிற துரோகம் அல்லவா? சரி, நான் ஒரு கொஞ்சம் கொமெண்ட்டையும் கேட்பேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ரூட் மாறிவிட்டது. ஒரு ஆள் போட்டிருக்கார், கிழக்கில் நீர் மயிர் புடுங்க தேவல்லடா. ஓகே, நான் கிழக்குக்கு வரையிலேண்ட வச்சுக்கொள்வேன். புத்தி தெரிஞ்சிட்டு சருண் ராசிக். ஓகே, டாக்டர் ஏன் அனுரா அல்லது ரணில் இக்னோர் பண்ணி நீங்கள் பொதுமக்கள்கிட்ட கருத்துக்கு அடிப்படையில் தலை நீ ஒரு வைஃபை வாங்குதலை இல்லை வீடியோ வெட்டுது. ஓகே அண்ணன், ட்ரை பண்ணுறேன். எனக்கு வைஃபை வாங்குதலை எனக்கு பார்க்குறேன். தலைவா ஆல் தி பெஸ்ட். அங்கே நிற்கிறான் இந்த ஆள். கேன் ஐ பி யுவர் டிரைவர்? ஜது ஜூலி ஓடி வந்து காரில் இரு. ஐ ஆம் ரெடி. ஹாய், அஸ்ஸலாம் அலைக்கும். வணக்கம். அஸ்ஸலாம் அலைக்கம் முரஹமுத்தல்லாத்தி போரகாத்து. சுப்பிரமணிய சர்மிளா, பாதிக்கப்பட்டு வழிகள் சுமக்க வெறும் தமதான கருத்துக்களை தெரிவிக்க மாட்டார்கள். வழிகள் கூடியது கணக்கில் இருக்கீங்க. கேன் பி யோர் டிரைவர்? ஜாது ஜோலி, எஸ் யூ கேன் பி மை டிரைவர். சலோமி ஹாய் அண்ணா. ராஜேஸ்வரன் கேமரன், ப்ளீஸ் முல்லைத்தீவுக்கு வாங்க. என்ன அப்பா சித்திடமடா. டோன்ட் வரி டாக்டர், எவ்ரி திங் குட் ஃபார் யூ. பி ஸ்ட்ராங், டூ நாட் வரி. அது என்னுடைய சகோதரங்கள் எழுதிய எனக்கு சரியான சந்தோஷமா இருக்கு. ரைட், எனக்கு டப்புன்னு சொல்லுங்க, இது சம்பந்தமாக என்ன நீங்க நினைக்கிறீங்கள்? நான் சஜித்தை தோண்டி சார் நான் வரவா, சஜித் சார் நான் வரவா, எனக்கு ஒரு சீட் தாரீங்களா என்று கேட்டு போயிருக்கிறேன் தானே எல்லாரும் நினைக்கிறீங்க. இப்போ 709 பேர் இருக்கிறீங்க. தயவு செய்து உங்களோட கருத்தை சொல்லுங்க. 10 நிமிஷம் தாரன். என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சகோதரம் இந்த ரத்தங்கள் சைன் பண்ணி கொண்டு ரகுவரன் தேவர் ரகு செமப்ரோ தலைவா ஓல் தி பெஸ்ட் ரேகன் சிஆர். அதுதான் இந்த ரத்தம். இப்போ நீங்கள் ஜோசிப்பா தனியாக எப்படி நின்றுவான் செய்து கொண்டிருக்காண்டு அந்த வைப்ரேஷன், அதை வந்து மேட்ச் படித்தாலும் தெரியும். அந்த வைப்ரேஷன் எனக்கு பின்னால நிற்குது. அதுதான் என்ன இவ்வளவும் செய்ய பண்ணுது. அண்ணா டோன்ட் வரி, வாழ்க்கை வளமுடன் அண்ணா. இதெல்லாம் கேட்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடா. அரசியல் பயணத்தில் இவையெல்லாம் சிறு முட்கள். காவியன் உண்மைதான். உமாச்சந்திர பிரபா, ஏன் உங்களோட முரண்படுகிறாவா தம்பி? ஆம், முரண்படுகிறா. அவா சாவச்சேரியிலையும் கேட்க போறாவாம். என்னுடைய இதய கனவுல கேட்க போறாவாம். பாப்போம். உங்கள் நிலைமைகளை நினைக்க கவலையா வருகிறது. இல்லை, இப்போது சந்தோஷப்படுவீர்கள். இது முடிய. யூ ஆர் வெல் அவர் லீடர். முல்லை ஹரன் அப்பு, நான் செத்தாலும் தமிழுக்காண்டி தான் சாவன். திரும்பவும் சொல்றேன்டா, தமிழ் தான் என்னுடைய உயிர் மூச்சு. தமிழுக்காண்டி தான் சாவன். டோன்ட் வரி, டைம் வில் கம். ராதிகா ஆனந்தலிங்கம். ஓகே, இந்த நான் இப்போ வாதிச்சது சம்பந்தம். இவன் ஒரு லூசன், இவன் சுமந்திரன் ஆள், இவன் ஒருத்தரையும் ஒன்றும் செய்ய விட மாட்டான். நீங்களும் கொஞ்சம் ஓவர் ஸ்பீடாக போகிற, கொஞ்சம் பிரேக் அடித்து பார்த்து விடுங்கோ. தீபன் தனம், நன்றி. இது முடியக தெரியும் தமிழனுக்கு நான் யாரண்டு. யூ ஆர் கிரேட் தலைவா. முஸ்லீம் உங்களை கண்டு பயந்து விட்டார்கள். உண்மைதான், உங்களுடைய முயற்சி கணக்கில் அடங்காது. நன்றி. ஹாய் ப்ரோ, டோன்ட் வரி, குட். வருங்கால தமிழின் தலைவர். எனக்கு இந்த கொமெண்ட் சம்பந்தமா, இந்த நான் வாசிச்ச சம்பந்தமா எனது தமிழ் மக்கள் என்ன இவ்வளவு சப்போர்ட் பண்ணினாக்கள், சப்போர்ட் பண்ணாதாக்கள், முஸ்லீம் மக்கள் என்ன சொல்றீங்க? நான் போய் சஜித்திட்ட கெஞ்சினா இல்லையா? இதில் கூறப்பட்டது நம்பவில்லை. டோன்ட் வரி. குகரஞ்சினி கணேந்திரன். ஓகே, அன்னை கொஞ்சம் நிதானமா செயல்படவும். இல்லை, நிலைமை தாண்டி போட்டுட்டு உண்மையை சொல்ல வேண்டிய டைம் ஒன்று வந்துட்டுது. டாக்டர் டோன்ட் வரி. நான் இப்படி சொல்றதால அரசியல்ல பெரிய ஒரு பிரச்சனை வரும். நான் மேடியை விட்டு ரங்கிக்க திரும்ப கேட்டு சார் நான் ரங்கி தமிழன், ஒரு முஸ்லீம் மேடி என்று சொல்றீங்க, நான் ரங்கி போறதால உங்களோட வாக்கு சரியும் பரவாயில்லையாண்டு. அதுக்கு அவர் பதில் சொல்லல. நேர்மையானவருக்கு சோதனை தான். கங்க்ராச்சுலேஷன், சூப்பர், குட் லக் ப்ரோ. இந்த கருத்து சம்பந்தமாக, அதாவது இவரிடம், யாரிடம், எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்களுடன் நான் போய் பிச்சை எடுத்து என்னை மேடையில் ஏற விடுகிறீர்களா என்று கேட்டனா இல்லையா? அது சம்பந்தமான கருத்து சொல்லுங்கள். ஏன் உங்கள் சட்டத்தினை உங்களோட முரண்படுகிறார்? இப்ப முரண்படவில்லை, என்னை கூப்பிடுகிறார் வர சொல்லி அவருடைய பக்கம். நீங்கள் மிகவும் நேர்மை நிறைந்தவர், உங்கள் வழியில் செல்லுங்கள். நன்றி. உங்களுடைய சிவா செல்வன், உங்கள் பாதுகாப்பு முக்கியம். ஒருபோதும் இல்லை, ஒருத்தர் நம்ப இல்லையா? எப்படி வசதி என்று ஒருக்கா சொல்லுங்க. எப்படி வசதி? இப்ப இது போடத்தானே போறேன், ரெக்கார்டிங் கையில் அடக்கு. ஆனா இதோட வடக்குக்குரிய எல்லாமே மாறும். நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும். யூ ஆர் த தமிழ் ஹீரோ ஃபார் திஸ் ஜெனரேஷன். நான் இப்போ எனக்கு சொல்லுங்க, நான் வந்து ஏதாவது காசை வேண்டிக் கொண்டோ அல்லது
ஏதாவது டீல்லையா போய் சஜித்தோட இணைஞ்சிருப்பேன். ஏன் நீங்கள் யோசிக்கிறீங்க? அதுக்குரிய ரீசனையும் சொல்கிறேன், அந்த ரெக்கார்டிங்கை போட்டுட்டு சொல்கிறேன். இது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்டான இது. நான் போடக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்போ எல்லாரும் கேட்பீங்க, என்னட்ட நீ ஏன் எல்லா கோலையும் ரெக்கார்ட் பண்ணுறேன்? உங்களோட இதயத்தில் சுற்றி இருந்தேன்னா எனக்கு கோல் எடுங்கோ, அது நான் ரெக்கார்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் பிள்ளையானாக்கண்டா எனக்கு கோல் எடுக்க வேணாம். தட்ஸ் ஆல். டாக்டர் பார்த்தீங்களா, சிங்களவர் நம்பி என்னாச்சு? நான் தமிழன், நான் தமிழனாகவே இருக்க விரும்புகிறேன். முஸ்லீம் சிங்களம் என்றது எங்களுடைய சகோதர இனம். முஸ்லீம்கள் திட்டமிட்ட ரீதியில் மேடியை விட்டு என்ன ரக்கினவே. அதுக்கு நான் அனைத்து முஸ்லீம்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய தலைமை என்று நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ, சுத்தமான இதயத்தோட வந்து ஒரு தமிழனை என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கோ. சரிதானே? அவை அடிக்கிற போஸ்ட், அவை அடிக்கிற கொமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பதில் இப்போ போகிற ரெக்கார்டிங்கில் இருக்குது. சொல்லுங்கோ. நீங்கள் அப்படி எதுவும் கேட்கவில்லை, டோன்ட் வரி. அனு ரமேஷ், தேங்க்யூ அம்மா. அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. நல்லது செய்யவனும் விட மாட்டாங்க. இதுல சிங்களம் தெரியாட்டி தயவு செய்து பக்கத்தில் இருக்கிற சிங்களம் தெரிஞ்சவனுக்கு டப்புன்னு கூட்டி கொண்டு ஓடியாங்கோ. ஏன்னா இந்த கன்வர்சேஷன் ஃபுல்லா சிங்களத்துல இருக்கு. உங்கள் தைரியத்தை பார்க்க பெருமையா உள்ளது. அருமையா அர்ச்சனாவின் உடமையடா, அஞ்சாமை அர்ச்சனாவின் உடமையடா. நன்றி. சிங்களம் தெரியாதாக்கள் டப்புன்னு சிங்களம் தெரிஞ்சாலும் ஒரு ஆளை கூட்டி கொண்டு ஓடியாங்க பக்கத்தில். அவ்வளவுதான் சொல்லுவேன். மருத்துவ லீவு பெற்று தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபடுவது துஷ்பிரபம் இல்லையா? நான் ஏற்கனவே அதுக்குரிய பதில் சொல்லிவிட்டேன், இப்பவும் சொல்லுகிறேன். கொஞ்சம் அமைதியா இருங்கள். அண்ணா உங்களை ராதாகிருஷ்ணன் உங்களை அணுகினார். நன்றி அப்பு. கஜநாத். ராதாகிருஷ்ணன் என்றது என்னுடைய என்னென்னு சொல்றது, அப்படி ஒரு மதிப்புக்குரிய ஒரு எம்பி. அவருக்கு சொல்லியிருக்கிறேன், மலையத்தில் இருந்து நான் முதலாக டாக்டர்ஸ் அனுப்பியிருக்க 2006-7 நான் சாப்பிடாம கொள்ளாம இரவிரவா இருந்து கிளாஸ் எடுத்துன்னு அங்கே மலையத்தில் கட்டணில் இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களுக்கு இது தெரியும். யாராவது இருந்து கேட்டுக்கொண்டு இருந்தா பதில் சொல்லுங்க. 2006 யூனிவர்சிட்டியில் தொடங்கினது. சயின்ஸ் அகாடமியை முடைச்சு ஸ்கூலுக்கு வாங்கொண்டு சொல்லி ஸ்கூல்லையும் கிளாஸ் எடுத்து பொஸ்கோலையும் போய் படிப்பிச்சு நான் கட்டனுக்கு போய்க்கல, கட்டன்ல இருந்து வெளியால போய்க்கல. நான் அழுதது என்னுடைய படிப்பிச்சாக்களை அரவாசியில் விட்டுட்டு போறேன். கப்பல்ல ஜாழ்ப்பாணம் போய் திருப்பி ரோட் திறந்தா பிறகு நான் மோட்டர் பைக்ல வந்து படிப்பிச்சுட்டு போறேன். ரைட். உங்கள் செயலை ராமநாதன் ஐயாவை முள்ளியவளை காவல்துறை பணிமனையில் பார்க்குற மாதிரி இருக்கு. அதை விட ஒரு துணிவான செயல் இப்போது நான் போடுகிறேன். நீங்க யாரான எந்த கும்பனா இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் நான் தமிழன். சுடத்தானே போறீங்க, வெரி சாரி. வீட்டை வந்து சுடுங்கோ. நான் நாளைக்கு வீட்டை போயிடுவேன். வீட்டை வந்து சுடலாம். டோன்ட் வெரி, யூ ஆர் த பெஸ்ட். எனக்கு சொல்லுங்கோ, நீங்கள் என்ன இந்த பதிவை நம்புறீங்களா இல்லையா? நான் சஜித் ஐயாவுடன் போய் கெஞ்சி கூத்தாடி மேடையில் ஏறுவதென்று நினைத்தனா இல்லையா? அதுக்குரிய பதிலை சொல்லுங்கோ. அந்தால் உனக்கா பாட்டு பாடு விளங்கல. கமல் ஒரிஜினல் ப்ரொஃபைலும் இல்ல. என்ன இப்படி இருக்கிறீங்களோ இல்லையா? ஜோசிங்கடா, ஒரு நிமிஷம் ஜோசிங்க. ஒருத்தன் வேலையும் விட்டு உயிரையும் விட்டு குடும்பத்தையும் விட்டு ஓடுறானுண்டா. நீங்க நினைக்கிற மாதிரி ஊத்து அரசியல் செய்யறதுக்கு இல்ல. 20 கோடியை வேண்டி கொண்டு எப்பயோ இன்னொரு நாட்டில் போய் அசல்யம் அடிச்சு நின்று இருப்பேன் நான். சரிதானே? இப்போ இங்க ரெண்டு வேலையும் இல்லாம போய் சாப்பிடறதுக்கு காசு இல்லாம இருக்கிறதுக்கு இடம் இல்லாம வீட்டை போய் அவனிக்கிறது உங்களுக்காண்டு தான். ஜோசிங்க ஒவ்வொரு நிமிஷம் கொமெண்ட் அடிக்கிற ஒவ்வொரு நாயும் ஜோசி. நான் நாளைக்கு செத்தா இதுக்கு திருப்பியும் ஒருத்தன் ஒரு டாக்டரா இருந்து ஒரு தமிழனா இருந்து இவ்வளவுத்தையும் கஷ்டப்படுறேன் நான். இப்ப கொமெண்ட் அடிக்கிற நாய் ஒண்டா ஜோசி. நான் வந்து பொது வேட்பாளர் எதிர்க்கையில என்னத்தான் ஃபர்ஸ்டா கேட்டவ, பொது வேட்பாளர் தேவையா இல்லையாண்டு. அப்பவும் நான் சொன்னான், இப்ப இருக்கிற நிலைமையில எங்கண்ட சனத்துக்கு வாழ்வாதார பிரச்சனை அடிப்படை, அதாவது வந்து அடிப்படையில் இருக்கிறது வந்து உணவு உரையில். அந்த நேரத்தில் தேசியத்தை கதைக்காயங்கோ. ஃபர்ஸ்டா இந்த தேர்தலில் அடிப்படை உணவு உரையுள் எங்கள்ட கஷ்டப்பட்டவங்க, எங்கள்ட காலில்லாதாக்கள், எங்கள்ட பாதிக்கப்பட்ட ஆக்கள் இல்லாட்ட இதையும் செய்வோம். அதற்கு பிறகு அடுத்த என்ன சுயநிர்ணய உரிமைக்கு போவோம். அதாவது வந்து ஃபர்ஸ்டா வந்து நான் அப்ரஹாம் லோம்ஸ் நினைக்கிறேன், லோஸ் மறந்து நாட்டியண்டு எங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனை படிச்சு நாங்கள் முதல் உணவு உரையில் சாப்பாடு, அதுக்கு பிறகு அடுத்தது எங்களுடைய செல்ஃப் ரெக்கக்னேஷன். ஓகே, யூ ஆர் ரியல் ஹீரோ. என்னை பற்றி நல்லா எழுதாதேங்கோ. உஷி சிவா, நீயும் நச்சிருப்பாயடாப்பா, நான் கூட ஆசை இருப்பேன். ஒரு நாளைக்கு நான் தச்சமே மினிஸ்ட்ரிக்கு போனால் எங்களோட டாக்டர்ஸ் சேலரியை 10 லட்சம் ஆகி போட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன். ஏன்னா நானும் ஒரு பேசிக்கா டாக்டர் தான். நானும் லோன் எடுத்து சாப்பிட காசு இல்லாம இப்ப அந்த காசும் இல்லாம இலையிறது உங்களுக்கு விளங்கணும். எனக்கு அழுக வருது, நான் அழ மாட்டேன். இந்த ரெக்கார்டிங்கை போட்டு பார்த்துட்டு வைக்கிறேன். ப்ராபபிளி இதான் நான் இந்த அரசியல் சம்பந்தமா வர அரசியலை கழுவி ஊத்துற லைவ் ரெக்கார்டிங்கா இருக்கு. மேபி சம்டைம்ஸ் நான் திருப்பி வருவேன். கொசுக்களை மொஸ்கிட்டோ பெட் யூஸ் பண்ணி அடிச்சு விடுங்க. அது கொசுக்கள்ண்டா பரவாயில்லை. இது வந்து இலியானும் கொசுவும் புணர்ந்து வந்ததுகள். இலியான் மாதிரி ஸ்பீட், கொசு மாதிரி ரத்தம் குடிக்குது. அதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பயோ படிச்சாக்களுக்கு தெரியும். தூட்டடும். ஓகே, நான் இவ்வளவு டைம் விட்டுறேன் உங்களுக்கு. ரைட், லெட் மீ ரன் த ரெக்கார்டிங். somebody is calling. Wait, okay, I'll put it in the ஏனென்றால் மட்டும் ஃபார்ம். வெயிட் ஒரு நிமிஷம் இல்லைங்கோ. யார் ஒரு ஆள் கால் பண்ணுறீங்க, மன்னிச்சு கொள்ளுங்கோ. ரைட்டோ, நான் இதில் போட்டுட்டு வரேன்.
ஃப்ளைட் மோட்டில். இதோட யாழ்ப்பாணத்துக்கு வர அரசியல் பயணத்தை சில பேர் மாற்றுவினம். யாழ்ப்பாணத்துக்கு வந்து பிரியோசனம் இல்லைன்னு விளங்கும். இப்போ கூட நான் யோசிக்கிறேன், இதை போடாமல் ஏதாவது கதைக்கலாமாண்ட. என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? உரிமை இல்லாத இடத்துல உணவு தேவையில்லை, ஆடம்பரம் இல்லாமல் எனக்கு தேவையில்லை. உண்மைதானப்போ நீ சொல்ற சரி ராசா, எனக்கு நீ சின்ன பொடி என்ன விளங்குது. ஃபர்ஸ்ட் ஆடா நீ நாளைக்கு மத்தியானம் சாப்பிடணும், நீ ஒரு துணிஞ்சு வீட்டில் இருக்கணும், உண்ட பேரை சொல்லணும், நான் தமிழன் என்று சொல்லணும். அதுக்கு பிறகுதான் நீ போய் உசுயன் உரிமை அருமையா கேட்கலாம். அல்லது எங்கட படிகள் மாதிரி போய் கொத்து கொத்தா கொள்ளுவானுகள். உங்களுக்கு அது விளங்காடி நான் ஒன்றும் செய்யலாது. என்னுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்றேன். முஸ்லிம் அரசியல்வாதிகள் 2 பேர் இருந்தவ, ரிசாட் பதியுதீன், மற்றது வந்து ரவுக் ஹபீம். ஆனால் ரவுக் ஹபீம் கதை கேட்க அவருடைய கருத்தை நான் ஆதரவா திரும்பி கதை கேட்க அவர் என்னோட சிரிச்சு கதைச்சவர். ரிஷாட் பதியும் அப்படி கதை கேளு. ஆனால் எனக்கு தெரியல, அந்த கணக்கு எம்பி மேர் இருந்தவ, மன்னர் சாரி திருவோணமலை எம்பி மேர் எல்லாரும் கணக்கே இருந்தவ. ஓகே, இது வந்து ஒரு அரசியல் தலைவரோட கதைச்ச ரெக்கார்டிங். இப்ப சொல்லுங்க, நான் போடுறதா இல்லையா? ஆதில் கந்தசாமி போட வேண்டாம், ஒருத்தருக்கும் வாக்கு தேவையில்லை. போட வேண்டாம்னு சொல்றீங்கள். டோன்ட் புட் இட் நவ், யூ நோ வெரி வெல். எந்த ரெக்கார்டிங் போட வேண்டாம், உங்களை நம்புகிறோம். ஓகே, இந்த கையிலையும் இருக்கு. இந்தா இப்போ ப்ரெஸ் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு வேலை. சரி, சாதுவாக ப்ரெஸ் பண்ணுறேன்னா கிவ் மீ a second. ப்ரெஸ் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணுறேன். Good afternoon. Hi, Dr. Vijay. Good afternoon. Hello, sir. Good afternoon. Where are you? Right. இப்போ சொல்லுங்க, நான் போடுறதா வேண்டாமா? அகமத் ரிஃப்டீன், நீங்க போட்டா உங்களோட முழுப்பேட்டை ஆக்கள்னே சங்கம் கிளியும். ரிஃப்டீன் பரவாயில்லையா? போட சொல்லுங்க. நீங்க தானே கழுவி ஊத்துறீங்க. மஞ்சு அசோக் தமிழர் நினைக்கிறேன், போட வேண்டாம். முஸ்லீம் தான் இந்த தமிழனை ஒரு தனி இனத்துவாசியா மாத்துறதுக்கு துணை போனால். அப்போ மேடையில் ஏறி இருக்கலையும் நான் ஜோதிச்சேன், நான் இப்போ யாராவது ஒரு முஸ்லீம் எனக்கு கொண்டு வந்து தொப்பியை தர மாட்டாங்களா நான் போடுறதுக்கு. அவ்வளவு ஆசையா இருந்தேன் நான். முஸ்லீம்கள் எனக்கு உயிர் மாதிரி ஆசை. என்னோட படிச்சவங்களுக்கு தெரியும், இந்த வீட்டை வந்து சாப்பிட்டவங்களுக்கு தெரியும், என்னோட சேர்ந்திருந்தவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ரெக்கார்டிங் நான் போட்டால் நீங்கள் கழுவி ஊத்துற அவ்வளவுமே நாசமா போகும். சரிதானே? கனவேற்ற வாக்குகள் பறக்கும். இன்னும் கொஞ்சம் போடுறேன். சார் මම නම් අද කැන්ඩි ඉන්නේ සර්, තව චුට්ටකින් කොළඹ යනවා. ඔයා ජස්න නෙවෙයිද දැන් ඉන්නේ? නෑ සර්, මට ඉන්න තැනක් නෑ නේ සර්. ඒ නිසා මම හැම පැත්තටම දුවනවා. අදත් වීඩියෝ ඔඩියෝ ලික් එකක් තියෙනවා, මාව මරන්න කියලා කෝඩි 2ක් දුන්නා කියලා මොකරි ඔඩියෝ ලික් එකක් තියෙනවා. ඒකත් මම කොයි හරි පොලිසියෙන් කම්ප්ලේන්ට් එකක් දාන්න ඕනේ සර්. ஓகே, இப்போ உங்களுக்கு விளங்குதா? நான் கோல் பண்ணி கெஞ்சினா அல்லது வந்து தமிழ் மக்கள் எனக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்று சொல்லி யாரோ என்னிடம் எடுத்து காய்ச்சிருக்கிறார்களா? முழுக்க போடுவனா இருந்தா அரசியல் ஆட்டம் காணும். சரிதானே? அந்த அரசியலே ஆட்டம் காணும். ஏனண்டா போர்டர்ல தான் ஆக்கள் வெளில போயிடும். ஜனகோபன் ஜல டிலக்ஷன் போட வேண்டாம், நாங்கள் எப்போதும் உங்களுக்காக தான். ஓகே, போடுங்க. அகமத் ரிஃபைடீன், போய் சொல்லுங்க உங்கள்ட்ட முஸ்லீம் தலைவர்கள்ட்ட, தமிழன்டா, தமிழனுக்கு பிறந்தவன் தமிழன், என் அப்பா ஒரு இயக்கம், நான் தமிழன். சரிதானே? ஆனால் எனக்கு இப்ப கூட கவலையடா, உங்கள்ட்ட திருவோணமலை வந்து நான் மேசல் ஏறி இருக்கேன் ஜோதிச்சு. நான் எனக்கு உணர்ச்சி வசப்பட்டு கதைக்க கூடாது. திருவோணமலையில வந்து ஏறி இருக்கேன் நான் ஜோதிச்சு. நான் இல்ல, என்னுடைய முஸ்லிம் சகோதரர்கள் வந்து என்னோட செல்ஃபி எடுக்க ஜோதிச்சு. நான் எனக்கு சரியான கவலையா இருக்கு. ஒரு உண்மையான தமிழனை மட்டும் சிந்திக்க வைக்க வச்சுட்டீங்க. நான் மட்டும் பாராளுமன்றம் போயிருந்தா ஒவ்வொரு முஸ்லீம் வீட்டிலையும் போய் சாப்பிட்டு இருப்பேன். சரிதானே? ஆனாடா நான் மட்டும் பாராளுமன்ற மாதிரி போயிருந்தா, சரிதானே, ஒவ்வொரு முஸ்லீம் வீடுகளையும் போய் சாப்பிட்டு இருப்பேன், ஒவ்வொரு பள்ளிக்கும் போயிருப்பேன். அப்படி ஒரு தலைவனை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க முஸ்லீம்ஸ். ஆனா உங்களுக்கு, சரிதானே, நான் திருப்பவும் சொல்றேன், எனக்கு சரியான கவலையா இருக்கு. அப்போ கூட தலைவர் சொன்னவர் 90ஆம் ஆண்டு நாங்கள் செய்தது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம், அது ஒரு மறக்க வேண்டிய துன்பியல் சம்பவம் உண்டு. அதன் பிறகுதான் நான் யோசிச்சேன், தலைவர் பிளவிட்டது கூட பிழை என்று சொல்லி இருக்கிறார். அதுதான் என்னுடைய தலைவன். நாங்கள் இறந்தும் இருக்கிறார் என்று நம்புகிறோம். ஆனால் உங்களுக்கு இருக்கைக்கு ரெக்கமெண்ட் நினைக்கிறார்கள் தான் நீங்கள். உங்கள பாதி பேர்கிட்ட கேட்டு பார்ப்போம், உங்கள்ட்ட தலைவனை பற்றி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஜெஃப்னா புட்டு நெல்ல ஜெஃப்னா புட்டு தெரியல. உங்கண்ட பாதி பேர்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம்.
உங்களுடைய ரிஷாத் பதியுனா இருக்கட்டும் அல்லது வந்து ரவு கபியமா இருக்கட்டும் முழு பேரும் சப்போர்ட் ஆண்டு. ஆனா எனக்கு பின்னால இந்த ரெக்கார்டிங் போடுவேனா இருந்தா எந்த தமிழன் ஒருத்தருடையும் கெஞ்சேல் என்று எல்லாருக்குமே தெரியும். விளைஞ்ச உனக்கு ஒவ்வொரு முஸ்லிம் சகோதரர்களுக்கும் சொல்றேன், சகோதரிகளுக்கும் சொல்றேன், இந்த தமிழன் ஒருத்தருடையும் போய் கெஞ்சல் தெரியும். எழுதி கொடுத்த கடிதத்தை எடுத்து வாச்சுப்பார். 5% வேண்டேல என்று சொல்லி கேட்ட தமிழன்டா. சரிதானே? அதுல சைன் பண்ணுங்க சார். நான் 5% வேண்டேல. ராதாகிருஷ்ணன் சாருக்கு நான் கழிச்ச ரெக்கார்டிங்கும் இருக்கு. நான் ராதாகிருஷ்ணன் சாருக்கு என்ன அப்பவும் கேட்கிறார், ஓம் அப்போ பிள்ளைதான், எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் தாங்கோ, நான் திசாத்த நாயகர் சாரோட கழிச்சு போட்டு திருப்ப சொல்றேன். இப்ப நான் வந்து வாக்கு கேட்டா சஜித்துக்கு என்ற தமிழ் சேனல் முழுக்க போடும். சரிதானே? ஆனா நான் இப்ப யோசிக்கிறேன், கணக்க யோசிக்கிறேன். இப்ப எல்லாரும் சொல்லி வினம் சில பேர் இவர் சில நேரத்துல வந்து ரணில்கிட்ட காசு வேண்டு வேறண்டு இப்படியானாக்கெல்லாம் மாத்தவே இல்லாத ராசா. சரிதானே? இப்படி நான் ஒவ்வொருத்தையும் கேட்கிறேன், தமிழாக்கள் என்ன பேருக்கு கூடாமல் எழுதுறாக்கிட்ட சோறு தானேடா சாப்பிட்றியல், ஒரு சோறு தானே, சோறு கறி தானே, வீட்டு அம்மா அப்பா தானேடா உங்களுக்கு இருக்காங்க, வேற ஒருத்தரும் இல்லையே. பக்கத்து வீட்டு வைப்பாட்டியை கொண்டு வந்து அம்மா அப்பா வச்சிருக்கே வீட்டை. என்னை பற்றி கூடாமல் எழுதுற ஒவ்வொரு தமிழனும் ஜோதிச்சு பார். நாளைக்கு நீ இந்த இடத்துல இருக்கலாம நினைக்கிறியாடா? ப்ரொஃபசர் இன்டர்லாசர் டீசில் வாசகங்களுக்கு கிளாஸ் எடுக்க சொன்னவர், தமிழட்ட இனம் வந்து குறைஞ்சுட்டு போகுது. ஒரு காலத்தில் 56ஆம் ஆண்டு சார் வந்து சரியான சீனியர். அவர் தான் டெமோகிராபிக் ப்ராஃப், ஸ்ரீலங்காண்ட பெஸ்ட் ப்ராஃப். இந்த ஜெஃப்னா புட்டு ஜாழ்ப்பாண புட்டை வந்து தயவு செய்து யாராவது ஒரு ஆள் பிளாக் பண்ணுங்க. சார் சொன்னவர், ஒரு காலத்தில் தமிழினம் இன்னும் 50 வருஷத்தில் தமிழினம் அழிஞ்சு போயிடும் என்று சொல்லி இந்த இனத்தை அழியாம காப்பாற்றணும் மட்டும் நான் யோசிக்கிறேன். இதில் கணக்கு டாக்டர்ஸ் மேலே பார்த்து கொண்டிருக்கணும். இப்போ எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு நான் வேணுமா இல்லையா? சரிதானே? இந்த ஜெஃப்னா புட்டை பிளாக் பண்ணிட்டு வரேன். இந்த நாய் இங்கே கண்டா நான் அடித்து பள்ளிக்கெல்லாம் உடைச்சு போடுவேன். வெயிட், பிளாக் பண்ணிட்டு வரேன். ஏனண்டா இது எங்கள்ட ஜெஃப்னா புட்டுன்னு போடுற இது ஒரு கட்டாயம் ஒரு முஸ்லீமாக இருக்கும். பேன் ரைட், இது கட்டாயம் ஒரு முஸ்லீமாக இருக்கும். அதான் இது எங்கள்ட புட்டை பற்றி கேவலமாளுது. அது இல்லாட்டி எங்கள்ட சிறியர் நையான சொந்தக்காரராக இருக்கும். மிச்சத்தை போடுறதா வேண்டாமா? இந்த கிடக்கு இவ்வளவு தான் ராசா போயிருக்கு, மிச்சம் கணக்கு கிடக்கு. ஆனா சஜித் சார் எனக்கு எடுத்து கேட்டா பிறகுதான் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கோல் வந்தது வந்து விடிய 10:30 to 2:30 எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வெளியால நாய்க்குட்டியோட விளையாடி கொண்டு கேட்கதான் எனக்கு கோல் வந்தது. சரிதானே? அப்பத்தான் நான் யோசிச்சேன், நான் சரி ஒரு தலைவர், நாட்டின் தலைவனாக போறவர் தமிழ் மக்களுடைய வாக்க கேட்கிறான்னு சொன்னா நாங்கள் அதை செய்ய வேணும்னு சொல்லி. சரிதானே? இப்பவும் தம்பி இப்படிதான் டிஷர்ட் போட்டிருக்கோம், எப்படி வசதி? இப்ப சொல்லுங்க, நான் போடுறதா இல்லையா மிச்சத்தை? ரைட், நான் எப்பவுமே சிரிச்சு கொண்டு தான் இருப்பேன். ஆனால் இவங்க முஸ்லீம் வந்து இந்த முதுவை குத்துறாங்க, இந்த நெஞ்ச கிழிக்கிறாங்களே கவலையா இருக்கு. ஒரு இன துவசம் இல்லாம ஒரு 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 அன்போட போன என்ன திருவோணமலைக்கு. இன்னொரு வசனம் சொல்றேன், இன்னொரு விஷயம் சொல்றேன் திருவோணமலையை பற்றி. நான் ஏற்ற பிள்ளைன்னு உங்களுக்கு சொல்றேன். எங்க அப்பான சகோதரங்கள் யாராவது இருந்தாலும் இதில் பார்த்து கொண்டிருப்பீங்க. இந்த நாய் பிளாக் பண்ணி இந்த நாய் வருதுன்னு சொன்னா என்னண்டு? ரைட், 1972-73 ஆண்டுங்க மூத்தண்ணா பிறந்து 2ஆம் ஆண்டு 74-75 ஆண்டுகளில் திருவோணமலையில, இப்ப நான் இனத்துவசம் கதைக்கல, பட் கதைக்கிறது கேளுங்கோ. திருவோணமலையில வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால சிவபெருமாண்ட சிலை வச்சபடி ஒரு அரச மரம் இருந்தது. அதை அந்த நேரம் 76-77 வந்து உடைச்சு போட்டு புத்தர் சிலை வச்சவர். அப்ப உடைச்சாக்கள் அவ்வளவு பேரையும் அப்பா போலீஸ்ல ஓய்சியா இருந்தபடியா பிடிச்சு அடைச்சவர். அடுத்த நாளே கேகாலைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணினவர். அந்த மண்ணில் போய்க்கல, இந்த மண்ணில் தான் என்றோ என்ற அப்பா வந்து மூச்சு விட விடன்னு ஜோதிச்சு. நான் அப்பாண்ட மடியில இருக்க அந்த கரத்த கையும் அந்த என்று அடிச்ச மோதிரமும் என்ன ஒருத்தருடையும் கை நீட்டி காசு வேண்ட விடாது. இப்பவும் சொல்றேன்டா, நான் தமிழனுக்கு பிறந்தவன். சரிதானே? நான் ஜோதிச்சேன், நான் ஒரு தமிழ் ஒரு அரசியல்வாதியா வந்தா, சரிதானே, நான் ஒரு சிங்களவர்களையும் இணைச்சு கொண்டு முஸ்லீம்களையும் இணைச்சு கொண்டு இந்த நாட்டில் வந்து ஒரு தமிழர்களுக்கான விடிவை தேடலாம் என்று ஜோதிச்சால் நான், எனக்கு அந்த நிர்பந்தத்தை தந்தது வந்து சிங்கள இனம். அதாவது என்ன தூக்கி அடிச்சு ஹாஸ்பிட்டல் இந்த உண்மையான விஷயத்த கதை கேட்கல, தூக்கி அடிச்சு என்ன செய்தது சிங்கள இனம். எல்லாரும் சொல்லி வச்சுன்னா உண்ட ஃபேமஸ் கீழே ரங்கு. நான் சொல்றேன், நான் ஜஸ்ட் அ லைஃப் இஸ் ஃபேர் இனஃப் ஃபார் மீ டு டூ த பெஸ்ட் திங்ஸ் சொல்லி எனக்கு ஒரு லைஃப் காணும் நான் ஜேர் சொல்றதுக்கு. ஆனால் நான் பெரும்பாலும் பிரதர் ஹானஸ்ட்லி ஐ ஆம் ஆஸ்கிங் ஒன் கொஸ்டின், இஃப் யூ ரியலி வெயிட், உங்களுக்கு பதில் சொல்றேன் முஸ்லீம் மண்டபடியா. வெயிட், இஃப் யூ ரியலி திங்க் அபவுட் யர் தமிழ் பீப்புள், எங்கடா ஓடுது?
why you are married another community girl brother, how can we expect a true genuine from you brother. நான் திரும்பவும் சொல்றேன், அப்போ நான் ஃபர்ஸ்ட் மேரி பண்ண தமிழ் கேர்ள், ஒரு ப்ரொஃபஸர், தமிழ் ப்ரொஃபஸர் மகள், பேராதனையில் வந்து மலையகத்தை பற்றி எழுதின 14 புத்தகம் எழுதின, இப்போவுமே எல்லாராலையும் நேசிக்கப்படுற ப்ரொஃபஸர் அருணாசலத்தின் மேலே தான் நான் மேரி பண்ணினான். எங்களோட வாழ்க்கை முறிவுக்கு வந்தது காரணம் வந்து லோஷன்ன்றது நாய். அதை பற்றி நான் மிச்சத்தை கயக்க விரும்பல. அந்த லோஷன் எத்தனையோ பொம்பளை வாழ்க்கையை கெடுத்தால், அண்ணாவும் தங்கச்சி மாதிரி இருக்கிற எங்கள் 2 பேரையுமே பிரிச்செடுத்து இந்த பிள்ளைக்கு அம்மாவை இல்லா பண்ண அந்த லோஷன்ன்ற நாய் ரெக்கார்டிங் இப்பவும் இருக்கு, போட்டா எல்லாம் கிழிஞ்சிடும். லோஷன் சொன்னதான் சந்திப்பம் உண்டு இப்படி வசதி. சரி, அதற்கு பிறகு நான் எங்க சாவச்சேரி வைத்தியசாலை குவார்டர்ஸ்ல 3.5 வயசு பிள்ளையை தனியாக வச்சு வளர்க்கல. எனக்கு சரியான கஷ்டத்தில் வளர்த்து வந்தேன். அப்போ இருந்த MS தயாலினி வந்து என்ன சரியாக கஷ்டப்படி கொண்டு வந்தா, சாவச்சேரியாக்கள் இந்த பார்த்து கொண்டு வந்தா எனக்கு தெரியும். அப்போ அவே எனக்கு தந்த இதை வந்து நான் சரியாக தாங்கேன்டா. நான் பிள்ளைய வந்து பல்கனியில் வச்சு போட்டு பீடியாடி போட்டு கிளாக் பண்ண வரைக்கும் இவா கடிதம் அடிப்பா, 5 நிமிஷம் பிந்தி வந்தக்குரிய காரணத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்னு சொல்லி. சரிதானே, 5 நிமிஷம் பிந்தி வந்தக்கூடிய காரணத்தை தெரிவித்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட கஷ்டப்படத்துக்கு தான் அவள் மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருக்கவள். அவள் வந்து எனக்கு இந்த பிள்ளையை பார்க்கறது உதவி செய்தவள். நாங்கள் ஒரு 3 வருஷம் வந்து எனக்கு அவள் உதவி செய்வள், 2019 2022 வரைக்கும். அப்போ கூட நாங்கள் ஒரு கல்யாணம் கட்டுற ஐடியாவோ ஒன்றுமே இருக்கையில், நாங்கள் பிரயாண உறவு இருக்கையில் அவளுக்கும் கடிதம் அடித்து அவள் வந்து என்னென்ன வந்துட்டு போவான்னு சொல்லி RDHS கேதீஸ்வரன் அவள்கிட்ட பேரெல்லாம் போட்டு கேவலமாக கடிதம் எழுதினவர். அதுக்கு பிறகு தான் ஜோதி நான் அவள் என்னோட சேர்த்து காய்ச்ச அப்புறம் அவளை கல்யாணம் கட்ட விடுறது கூடாண்டு அடித்த கடிதம் இப்பவும் இருக்கு. தமிழன் மச்சன், நான் வாழ்க்கையில எனக்கு உதவி செய்த திருப்பி நான் ஒரு நாளுமே முதுகுல குத்த மாட்டேன். இப்ப கூட சஜித் ஐயாண்ட ஃபுல்லா போடாத காரணம் இந்த முஸ்லீம் நாயல் என்று சொல்ற 2-3 அரசியல்வாதிகள், சரிதான், இதை மட்டும் அடிச்சு போடு முடிஞ்சா அரசியல்வாதிகள் வந்து சஜித் ஐயாண்ட போட்ட திட்டமிட்ட ரீதியில உடைக்கினோம். அதுக்கு தான் என்ன வெளியில விட்டுருக்கணும். சரிதானே, இப்ப நான் இதை முழுக்க கேட்டா என்ன கெஞ்சி கேட்டதா நான் போனதாண்டு எண்டாலும் நான் புதுசா போடுறேன். இரண்டா இந்த தமிழ் இனம் இதை பார்க்கணும். சரிதானே, நான் யாருன்றது நான் தமிழை விட்டு கொடுக்க மாட்டேன். அரசியல்ல யாராவது ஒரு ஆள் வெல்லணும்ன்றதுக்காண்டி நீங்கள் ஒரு ஆள் வெல்லணும்ன்றதுக்காண்டி நீங்கள் ஒரு நாளுமே முஸ்லிம்ஸ் வந்து எங்களை தமிழர் நீங்கள் நாங்கள் சரத்தை திருப்பி கட்டுறதுக்கு கன நேரமாகும், தொப்பியை திருப்பி போறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும். அவ்வளவுதான். வேட்டியை நாங்கள் திருப்பி கட்டுறதுக்கு சரத்தை கூட படாண்டு மெட்ட பக்கம் அடிச்சு காட்டிடலாம். சரிதானே, அல்லது ஆனால் தொப்பியை கழட்டி போறதுக்கு கன நேரம் ஆகும். ஆனா நாங்கள் வேட்டியை விட்டு கட்டுறது நாள் கணக்காகும். அவ்வளவுதான். அதாலதான் நாங்கள் வந்து எங்களோட மரியாதை இதோட இருக்கிறோம். நான் ஃபுல்லா போடுறேன், நான் ஒருத்தருடையும் கெஞ்சவும் இல்லை. தமிழண்டா இப்போ சொல்றேன், நான் தமிழன். இந்த இதயத்துல ஓடுறது வந்து தமிழண்ட ரத்தம். 87ஆம் ஆண்டு ஜெர்மனி வேண்டாம் என்று விட்டுட்டு வந்து கடைசி நேரம் கால் எடுத்த நேரம் வயிற்றுல காயப்பட்டு கேட்கலையும் மேதகு வந்து கதை கேட்கல எழும்பி அண்ணன் துவக்கத்தாங்க கொண்டு கேட்டவன் மகன் நான். முடிச்ச முழுக்கலையும் கேள் මම මේක සර්ට මම යවන්න චුට්ටක් අහලා බලන්නකො සර්. අනේ මට පොඩ්ඩක් උදව් කරන්න මේ. අනිවාර්යයෙන් සර් මම සර්ව ආවිල්ලා හම්බෙන්න. දැන් මම සර්ට පොඩි ලියුමක් හදුවා සර්. මේමයි මම ගමනේ ඉන්නේ දිගටම මේක. කොහෙද සර් ඉන්නේ? නෑ දැන් මම මේ කැන්ඩි ඊට පස්සේ දෙයියත් කණ්ඩි යනවා. මම ආවිල්ලා බලන්න සර්. මේමයි සර් එන්න ඕනේ මේ කොළඹට මේ ඉන්නද මම සර් හෙට හම්බෙන්න සර්. හෙට කොහෙද ඉන්නේ? මට උදව් කරන්න මේ යාපනයේ ඡන්ද අනිවාර්යෙන් සර් මම ඒක කරලා දෙන්නම් සර්. මම මේක කරලා දෙන්නම්. මම සර්ට පොඩි ලියුමක් හදුවා සර්. මම ඕපන්ලි අපේ මිනිස්සුන්ට ඇහුවා මම දැන් සර්ට කතා කරනවා නම් මොනවද අපි කරන්න ඕනේ කියලා අහන්න ඕනේ කියලා. ඒ මිනිස්සු ටිකක් ඉල්ලලා තියෙනවා සර්. ඒකත් එක්ක මම සර්ව ආවිල්ලා හම්බෙන්නම්. මම සර් පළවෙනිම හම්බුනේ සර්වනේ. ඒක සර්ට කැමැති වුණොත් මෙන්න මේ ටික කැමැති මේ ටික කැමැති නැහැ කියලා මට කියන්න පබ්ලික් කියන්න ඕනේ නැහැ. මට විතර කියන සර් මේක ඒක මේ ටික කැමැති මේ ටික කැමැති කියලා. ඒකත් එක්ක මම බහින්න මම දැන් ගවර්න්මන්ට් සර්වන්නේ සර්. මට දැන් රිසයින් කරන්න වෙනවා. ඒ ටික කරලා මම ජාපාන ඡන්ද ඔක්කොම ටික අරන් දෙන්නම් සර්ට. මම කියන එකක් කරතියි කැමැති නම්. ඔයා එන්න මාත් එක්ක ඡන්ද ඉල්ලන්න. අනිවාර්යෙන් මම 180ක් දෙන්න සර්ට. මට ඉන්න පුළුවන් දැන් ජෙනරල් ඉලෙක්ෂන් එන්න. ඒකට මම අනිවාර්යෙන් බයිනවා සර්. ඒක අනිවාර්යෙන් බයි. නෑ ඔයා එන්න මගේ පාටියෙන් ඉල්ලන්න. මම දෙන්නම් ඔයාලට. හරි සර්. මම උත්තර සර් කොහමද 10 15ක් කල්ලත් කට්ටිය හදනවා. දැන් පරණෝංග හරියන්නේ නැහැ සර්. එහාට ගේම් එක ගාලා මෙහාට ගේම් එක. ඔයා එන්නකො මාත් එක්ක වැඩ කරන්න. හරි සර්. මම සර් ආවිල්ලා හම්බෙන්න සර්. චුට්ටක් ආවිල්ලා කතා කරන්න සර්. යක්ෂ එනවද මාත් එක්ක පළවෙනිදා? පුළුවන් බයි සර්. ගොඩක් වෙලාවට පුළුවන් බයි. හරි එන්න අනිවාර්යෙන්. හරි මම සර් හම්බෙලා පොඩ්ඩක් කතා කරන්න සර් ඊට කලින්. හරි සර්. හරි தேங்க் யூ. சிங்களம் தெரிந்தவர்கள் போட்டு பார்க்கவும், ஏஐயில் மாற்ற விரும்பினவர்கள் போட்டு பார்க்கணும். எனக்கு இப்போ ஒரே ஒரு ஆசை, இந்த ஜனாதிபதி வந்து சஜித் மட்டும்தான் ஆக வேணும். இப்போ சொல்லுங்கோ, நீங்கள் சஜித்துக்கு கொடுக்க போறீங்களோ ரணிலுக்கு கொடுக்க போறீங்களோ? ஒரு ஜனாதிபதி இப்படி கேட்பாரோ? இல்லை. எங்களுக்கு நான் ஒரு அடிமட்டமான ஆள், சாதாரணமான ஒரு வைத்தியர்.
என்ன இந்த ஜனாதிபதியில வர போறவள் இப்படி கேட்கும்போது எனக்கு உணர்ச்சி வசப்பட்டேன் நான். அப்ப நான் யோசிச்சேன், நான் இல்ல, இவர் தான் எங்களுக்கு தலைவராக வர வேணும், இவரோட தான் நாங்கள் மறுபடியும் போய் கதைக்கலாம், இவரோட தான் நாங்கள் புதுசா ஒரு 15 தலைவர்களை உருவாக்கிட்டு போய் கதைக்கலாம்னு நான் யோசிச்சேன். நான் சரியா இல்லையா நான் சொல்றது? சரி, நான் தமிழாக்கம் சொல்றேன். சார் என்ன கேட்டவர் எங்க நிக்கிறீங்கன்னு சொல்லி, அப்ப நான் சொன்னேன், சார் நான் கண்டியில் நிற்கிறேன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னவர், நீங்கள் ஜெஃப்னாவில் இல்லவா நிற்கிறீங்களேன்னு கேட்டதுக்கு நான் சொல்கிறேன், இல்லை நான் சார் இப்போ கண்டியில் நிற்கிறேன், கொழும்பு வாரேன்னு சொல்லி. அவில மாவகம் என்ன சொன்னேன், என்ன வந்து சந்தின்னு சொன்னவர். அப்போ நான் சொன்னேன், சார் எங்கே நிற்கிறீங்கன்னு சொன்னேன். நான் இப்போ கம்பலை இன்னும் சொல்லி, அப்படின்றால் நான் இப்போ கிராமங்களுக்குள்ள வந்து என்னுடைய இதுக்கு போய் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சொன்னவர். அதுக்கு பிறகு நான் சார்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் வேற கொழும்புல இருக்கிற நேரம் தேவையில்லை, எங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லுங்கள் சார், நான் வாரேன். இப்போ நான் கண்டியில் நிற்கிறேன், தெய்யத்தை கண்டிய போறேன்னு சொல்லி உடனே 9 மணிக்கு சார் கோல் எடுத்தவர். அநேகமாக நான் நினைக்கிறேன் 12 மணிக்கு கோல் எடுத்தவர். அடுத்த நாள் ஃபுல்லாக ரெடி ஆகி முழு உடுப்பும் திருப்பி போட்டுட்டு கொழும்பு வந்து அண்டு பின்னேரம் இரவு கொழும்பு வந்து அடுத்த நாள் விடிய வீட்டை எல்லா சாமானும் எடுத்துக்கொண்டு திருப்பியும் போனான் கெப்பட்டி கொல்லாவுக்கு. அங்கே அவர் முடிச்சுட்டு போயிட்டு திருப்பி இங்கே போயிட்டார். எங்கேன்னு சொன்னால் மற்ற அந்த நான் போய் லைவ் போட்டினான், ஞாபகம் இல்லை. அங்கே போனான். அங்கே போய்க்கலையும் சார் எனக்கு சொன்னவர், நீங்கள் வெளியே வந்திருக்கலாமே, ஸ்டேஜுக்கு வாங்கொண்டு. அப்போ நான் ஒரு கவர்மெண்ட் சேவன். நான் சொன்னேன், சார் நீங்கள் போகிற இடத்துக்கு திருப்பி வரேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அண்டாவரத்தில் போய் சார் சந்திச்சு நான், உமாச்சந்திர பிரகாஷ், நீங்கள் செய்கிறது பிழை அம்மா, நீங்கள் உங்களுடைய வாக்குக்காண்டி உங்களுடைய தலைவரை ஒரு துரோகியாக மாற்ற விடுறீர்கள். நான் தமிழனடா, நான் தமிழன், உமாச்சந்திர பிரகாஷ் மாதிரி ஆன தமிழன் அல்ல. சரிதானே? நான் சுத்த தமிழன். இப்போ கூட வெட்டிப்பார், ரத்தம் வந்து தமிழ் ரத்தம் தான் ஓடுது, தமிழ் ரத்தம் தான் இறங்குது. ஆக்டிங் லைக் யூ ஆர் அ ஜெனுவின் தமிழன் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் தமிழன்ஸ், பட் யூ டோன்ட் மேரி அ தமிழ் கேர்ள். வாட் அ ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. உங்களோட முஸ்லீம் ஒரு பெண்ணையும் அனுப்புங்கள், நான் மணந்து கொள்கிறேன். எப்படி வசதி? இதுக்கு பிறகு நீங்கள் கதைச்சிங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். சரிதான், என்னுடைய பர்சனலாக கதைச்சிங்கண்டா. திருவோணமலை மேடையில் நடந்த தவறை உடனடியாக தீர்த்து வைக்க தவறிய தலைவர் சஜித். இல்லை, சாருக்கு இப்போ கூட தெரியாது. நான் இன்றைக்கு திசாத்த நாயகர் அடிச்சு சொன்னான், சார் என்ன ரக்கினது வந்து தமிழனை உங்களோட மேடையில் இருந்து ரக்கினதுக்கு சமன், தமிழர்கள் உங்களோட கோவப்படுவார்கள் சொல்லி அவர் சொன்னார். 12 மணி வரைக்கும் எனக்கு டைம் தர சொல்லி தான் கதைக்கிறேன்னு சொல்லி. இப்போ 12 மணி ஆகல, இப்போ 12:45 எனக்கு கோல் வந்திருக்குன்னு நான் பார்க்கல. எனக்கு சரியான கவலை. ஏனென்றால் இந்த முஸ்லீம்கள் வந்து தங்களுடைய வாக்கு எடுக்கணும்ன்றதுக்காண்டி எங்களுடைய தலைவர் சஜித்தின் வாக்கு குறைக்கிறது பாக்கினம். இது அரசியல் ஜனாதிபதி தேர்தல் என்ற எல்லாரும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ. நாங்கள் இந்த முறை சஜித்துக்கு ஓட் போடணும். இப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ தேசிய இது பொது வேட்பாளரை பற்றி என்னண்டு, இந்த பொது வேட்பாளருக்கு சார்பாக இருக்கிறார்கள், என்ன மன்னிச்சு கொள்ளுங்கோ. நாங்கள் சஜித்தை இப்போ அனுரவை வந்தா பொது வேட்பாளரையும் சுட்டு என்னையும் சுடுவாங்க. அது திரும்ப சொல்றேன் உங்களுக்கு, அனுர வந்தா தனி சிங்கள ஆண்டு அமையும். அப்படி வரும்போது அனுரவ பொது வேட்பாளரையும் சுட்டு என்னையும் சுடுவாங்க. இதே ரணில் வந்தா பொது வேட்பாளரையும் அடைச்சு என்னையும் அடைப்பினம். இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி சஜித்துக்கு வாக்கு போடுறது மட்டும்தான். சரிதானே? இனி நான் வந்தாலும் சஜித்துக்கு வாக்கு விழும், வராட்டியும் வாக்கு விழும். அப்படி ஒரு தலைவனை பார்க்க மாட்டீங்கள். அவர் அந்த நிமிடத்தில் எடுத்த முடிவு பிழை. ஆனால் அந்த முஸ்லீம் அரசியல்வாதிகள் யார் யார் என்று சொல்வதற்கு முன் ஏன் நீங்கள் தயங்குறீர்கள்? நானும் ஒரு முஸ்லீம் இனம் தான், நாங்களும் அவர்களை பற்றி தெளிவு வரலாம். அந்த இடத்துல நின்றது அப்போ திருவோணமலை முஸ்லீம் அவ்வளவு பேர் நின்றவ. நீங்கள் இனி போய் பாருங்க. அதுல அவர் வந்து இந்த கதிரையில் இருக்க வழிக்கிட்டவர் எழும்பி போய் சஜித் வந்து முன்னுக்கு வரைக்குள்ள நான் போயிட்டு திருப்பி வேற அவர் இந்த கதிரையில் இருக்க வழிக்கிட, நான் பின்னுக்கு போக வழிக்கிட. அங்கே இந்த இன்னொரு முஸ்லீம் அமைப்பாளர் டாக்டர் நீங்க இதுல இருங்கன்னு சொல்லி அப்ப அவர் போய் பின்னுக்கு இருந்துட்டார். அதுக்கு பிறகு போய் அவர் எல்லாரோட பின்னுக்கு இருந்த மேடையில் கழிச்சு என்ன எழும்பி போக சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் இது நடந்தது. ஆனால் எனக்கு இது சரியான கவலை. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த நிலைமையில எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை எங்களுடைய தலைவர் சஜித் மட்டும்தான். எங்களுடைய ஜனாதிபதி சஜித் அவர் என்னோட கோவிப்பார். சில நேரங்களில் இந்த வழக்குகள் வந்து மாறுபட்டு அந்த நான் வந்து உள்ளுக்குள்ள போகலாம். லோஷன் பற்றி உண்மையை சொல்லுங்கள். சொல்லுறேன், லோஷன் என்பவர் வந்து 2019 ஆண்டு ஒரு அழகிய குடும்பமாக இருந்தாங்க. நாங்கள் பிள்ளை, நான், வைஃப் 3 பேரும் ஒரே மாதிரி என்று எல்லாரும் சொல்லுவினோம். அப்படி இருந்த ஒரு குடும்பத்தை விட்டுட்டு போய்க்கில்ல. இவர் லோஷன் வந்து அவளோட ஃபேஸ்புக்கில் கண்டாக்ட் பண்ணி அவளோட கதைச்சு அவளை தேவையில்லாமல் வந்து ரெக்கார்ட் பண்ணி வெறுட்டி
உங்களோட ரெக்கார்டிங் இருக்குது, நீங்கள் தெய்வல ரூமுக்கு வரணும்னு சொல்லி அந்த ரெக்கார்டிங் என்னிட இருக்கு. அவள் அப்பவும் எனக்கு அடிச்சு அவள் அச்சு லோஷன் வந்து நான் ஒரு 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 இதான்னு சொல்லி என்ன சாமான் ஒரு டிவி பிரசன்டர் எடுத்து கதைக்க அவர் என்ன எப்படி அங்கே டீ குடிக்க வாங்கன்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுட்டு இப்போ அங்கே ரூமுக்கு வாங்கன்னு சொல்லி என்ன கஷ்டப்படுத்துறாரு. நான் சொன்னேன் வந்தா துளைப்பனாமன்ட்டு சொல்லடி வெளிக்கிட்டு வா கொழும்புக்கான்னு சொல்லி அவளுக்கு பயம் வந்துட்டு இருப்பேன். அந்த கதையை நான் சொல்லி எனக்கு அவள் தான் இந்த ரெக்கார்டிங்கையும் எனக்கு அனுப்பினது. இவர் கதைச்ச ரெக்கார்டிங்கையும் அனுப்பினதும் அவள் தான். வந்தா ஏன் கதைச்சனி என்று நான் கோவப்படுவேன்றதுக்காண்டி அவள் அப்படியே ஒதுங்கி போயிட்டாள். அவள் பாவம். நான் செத்தாலும் அவளை கைவிட மாட்டேன். அவள் தான் என்னுடைய தாலி கட்டின உண்மையான மனசி. அந்த வாழ்க்கையில கல்யாணம் பண்றது ஒரு காத்தான் வரும். அவள் என்னுடைய செல்லம் மாதிரி. அவளுடைய இந்த பிள்ளை நாங்கள் இந்த பிள்ளையின் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் 2 பேர் டிஎன்ஏலையும் பாதியா இருக்கு. காலத்தால் இவங்க பிரிச்சாலும் வந்து நான் ஒரு நாளுமே இந்த பர்சனல் லைஃபை வந்து ஒரு நாளுமே ஒருத்தருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் அவளை பார்த்துக்கொள்வேன் சாகும் வரைக்கும், உயிரோடு இருக்கும் வரைக்கும். இப்ப லோஷனை பற்றி முழுக்க சொல்லிட்டேன். மிச்சமும் முழுக்க நான் இதுல சொல்லி போட்டேன். நான் எனக்கண்டு இருக்கிற ஒரு இதுவும் இல்லாம நான் முழுக்கவும் சொல்லி போட்டேன். இதுக்கு மேல என்னால ஒன்றும் செய்யலாது. நான் ஒருத்தருக்கும் துரோகம் செய்யல. துரோகத்தால குத்தப்பட்டு தான். யூ ஆர் நாட் அ பிரைவேட் என்னடா you are not a private part, you are a public thing that you are selling all your secrets in Facebook. I have all right to ask. தம்பி முகமது அசீர் வீட்டு அம்மாவிடம் போய் கேளுங்கள், உங்கள் சாச்சாவிடம் கேளுங்கள், வேன் உங்களுடைய தங்கச்சியிடம் கேளுங்கள் எத்தனை பேரோட படத்தை என்று. முகமது அசீர் இல்லை, இப்படியான ஆக்களை விடக்கூடாது. இப்போ நாங்கள் கதைக்கக்கூடாது உங்களோட அம்மா அப்பா பற்றி. ஓகே, டோன்ட் சே அபவுட் யுவர் பர்சனல். தேங்க்யூ. நான் சொல்லல, பட் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச பர்சனல். அவளும் அதை குவைக்க மாட்டேன். ஓகே, இதுதான் உண்மை. இனி நான் ஜாழ்ப்பாணம் வாரேன்னு சொன்னால் உமா சந்திர பிரகாஷ் வந்து சஜித் சாரோட நின்று என்ன ஒன்றை சொல்றேன். முதலாவதா வந்து ஜாழ்ப்பாணத்துல கொண்டே நல்லூர்ல எங்களுடைய இதை கொண்டு போகாம பொம்மை வழிக்கு கொண்டு போயினோம். அவன் ஷெடியூல்ல இருக்கு. உமா சந்திர பிரகாஷ் இருக்கா அடிச்சு கிழிச்ச நான் ரெக்கார்டிங்கை போட சொல்லுங்க அவட்ட. நீ எல்லாம் ஒரு தமிழ் இந்து நாயா? சரிதானே? தலைவரை கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு ஜனாதிபதியை கூட்டிக்கொண்டு போன ஒன்றில் உங்களுக்கு ஜனாதிபதி வந்து ஒரு ஆறு ஒரு ஒரு பௌத்தர் என்று நினைச்சால் ஆரியோளத்தில் இருக்கிற அவர்களுடைய இதுக்கு போகட்டும். அப்படி இல்லாட்டி இந்து மக்களுடைய வாக்குகள் வேணுமென்றால் நல்லூருக்கு போகட்டும். ஏன் எதுக்கு பொம்மை வழியில் இருக்கிறவங்க ஏதோ சும்மா பள்ளி வாசலுக்கு சொல்லி நான் கேட்டேன். நான் வாக்கு அவர் தான் ஷெடியூல் பண்ணலேன்டுவா. நான் ஷெடியூல் பண்ணியிருந்தா எந்த தலைவன் எங்க நின்று கதைச்சானோ, என்னுடைய தமிழ் ரத்தம் எங்க உயிர் போயிருக்கோ அங்கதான் கொண்டு எங்களுடைய தலைவனை சொல்லியிருப்பேன். இவ்விடத்துலதான் திலீபன் உயிர் போனது. அதே மாதிரி உங்களுக்கும் காயங்கள் இருக்கு. நீங்களும் அப்பா வளர்ந்துருக்கீங்க, நானும் அப்பா வளர்ந்துருக்கேன். பழச மறப்பம். இவ்விடத்துலதான் திலீபன் உயிர் போனது. இதுல இருந்தே ஆரம்பிங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்படிப்பட்டுத்தான் நான் அரசியல் செய்ய ஆசைப்பட்டேன். எதிரியையும் கூட்டிக் கொண்டு வந்து என்னுடைய கோட்டைக்குள் இதுதான் எனது தலைவன் வாழ்ந்த இடம் என்று சொல்றதான் எனக்கு விருப்பம். நான் ஒரு நாளுமே என்னுடைய சொந்த ரத்தத்தை விட்டு போக மாட்டேன். இதற்கு பிறகு என்னை கழுவி ஊத்தும் வைத்தியர் குணசீலன் மற்ற எல்லாரும் தாராளமாக கழுவி ஊத்தலாம். உங்களுக்கும் என்ன வேற மாதிரி வேற ஆசை நினைக்கிறேன். எஸ், மஜுராஜன் அவர் தான் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்தவர். என்ன மாதிரி இல்ல சொல்லலாம கணக்க பொம்பளையுடைய வாழ்க்கையை கெடுத்தவர். இவருடைய ரெக்கார்டிங்கள் நான் உங்களை கைகளில் தூக்கி வைத்து செய்வேன் என்று சொன்ன ரோஷனுடைய ரெக்கார்டிங் எல்லாம் என்னிட இருக்கிறது. அவ்வளவு கேவலமானால் ஏஆர் விலோஷன் சரிதானே? அந்த ரெக்கார்டிங் எல்லாம் போட்டால் இவர் பேஸ்புக்லயே இருக்க மாட்டார். அந்த ரெக்கார்டிங்கை வேணுமெண்டா நான் போடுவேன். நல்லூரில் கால்பட வேதகி இல்லை அண்ணா, உண்மைதான். ஆனால் என்னுடைய இனத்தின் வரலாற்றை கொண்டே காட்டுறது என்னுடைய கடமை. மதன் நவரத்னம் கொண்டே காட்டுறது கடமை. நான் நாளைக்கு அரசியல்வாதியா வந்தா இங்க பார் என்னுடைய தமிழன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லி, இங்க பார் என்னுடைய தமிழன் ரோட்ல வந்து எவ்வளவு வெள்ள நிக்குது, மட்டக்களப்புல இருந்து கடிச்சு கதவை அழைச்சவ அண்ணா. நீங்க ஜாழ்ப்பாணத்தை பற்றி கேட்கறீங்க, மட்டக்களப்பு உங்களுடைய இல்லையாண்டு திருவோணமலைக்கே வந்துட்டு அதுக்கு பிறகு நெஞ்சமர உறிஞ்சிறங்கின நான். மட்டக்களப்பையும் தமிழையும் பிரிச்சது ரணில். திரும்பவும் சொல்றேன், அரசியல் சாக்கடைக்குள்ள வடிவா ஜோசிங்கோ மட்டக்களப்பையும் ஜாழ்ப்பாணத்தையும் பிரிச்சது வந்து ரணில். திருப்பியும் ஓட் போட போறீங்களான்னு ஜோசிங்கோ. திருப்பியும் மட்டக்களப்பில் நிக்கிறார்கள், பிரிஞ்சு போனாக்கள் ரணிலோட தான் நிக்கிறேன். உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். இதுக்கு நீங்க பிறகு நீங்கள் என்ன நம்பினா நான் உங்களுக்காண்டி தான் சாகிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். எனக்கு இப்ப வேலை இல்லை, திரும்ப சொல்றேன், இருக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனா நிக்கிறது தமிழுக்காண்டி. இப்போ நீங்கள் சஜித்துக்கு ஓட் போடாம, சஜித் சருக்கு ஓட் போடாம வேற யாருக்காவது ஓட் போடுவீங்கிறா இருந்தால் நாங்கள் விரும்பாத அரசியலுங்களை ஆளும். சரிதானே? நாங்கள் விரும்பாத அரசியலுங்கள் ஆளும். விரும்பாத இப்ப நீங்கள் பொது வேட்பாளர் என்று போடுறதால ஒரு பிரயோசனமும் இல்லை. பொது வேட்பாளரையும் சேர்த்து சுடுவாங்க.
அவ ஓடிடுவினம். அவ போய் டீல் அடிச்சு ஒரு 50 லட்சம் வேண்டி அவர் தப்பிடுவார் பொது வேட்பாளர். சிறிதரன் ஐயா சுட போறதில்ல. அவர் வீட்டுக்கு முன்னால மோட்டர் சைக்கிள் ஓடி தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி 20 போலீஸை வேண்டிடுவார். ஆனா நான் தான் சாவன். என்னத்தான் சுடுவாங்க, என்னத்தான் இந்த வழக்குல அள்ளி போடுவாங்க. தம்பி, வழக்குல கேட்கறதா இருந்தா அவர் கோல் பண்ணிக்க நான் என்ன டீல் கேட்டிருக்கோனுமே தெரியுமே ராசா. இந்த வழக்கை எடுத்து விடுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். தமிழன்டா, சுத்த தமிழன், ரத்தம் எல்லாம் போடுறது தமிழ் தமிழ் ரத்தமடா. சந்திப்போம்.